ஓகே கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டாப் 13 அக்ரெசிவ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரேங்க் பண்ண போறோம் லீஸ்ட்ல இருந்து டாப் அக்ரெசிவ் வர. அதாவது நான் அக்ரெசிவ்னு சொன்னோம்னா நான் எந்த மாதிரி சொல்றேன்னா, டேல் ஸ்டெயின், பிரெண்டன் மெக்கலம் அந்த மாதிரி அக்ரெசிவ் இல்லை. விக்கெட் எடுத்தோன்னு அப்படி கத்துறது அந்த அக்ரெசிவ் நான் சொல்லலை. சண்டை போடுறது, புஷ் பண்றது, எச்சு துப்புறது, இந்த மாதிரி உள்ள பிளேயர்ஸை தான் நான் வந்து இந்த லிஸ்ட்ல எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி லிஸ்ட்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க, பட் வந்து நான் 13th தான் வச்சிருக்கேன். நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எடுத்து முடிஞ்ச அளவு 13 வச்சிருக்கேன். நான் வந்து 15 போடணும்னு பார்த்தேன், பட் இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருந்து நான் வந்து 13 வச்சிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா லீஸ்ட் அக்ரெசிவ்ல இருந்து மோஸ்ட் அக்ரெசிவ் வரை நம்ம போறோம். ரேங்க் பண்ண போறோம் 13ல இருந்து 1 வரை. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ரேங்கிங்ல சேஞ்சஸ் இருக்கு, இவங்க தான் 1 வரணும், 5th வரணும், இவங்க இன்னும் கொஞ்சம் கீழே வரணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே கேஷ், நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் டெய்லி வீடியோ போடுவேன், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே கைஸ், அக்ரெசிவ்னு வந்தாலே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல 13th யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோயப் அக்தர், பாகிஸ்தான் பிளேயர். எல்லாருக்கும் ஷோயப் அக்தர் தெரியும். ஃபாஸ்ட் பவுலர், நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலர்னா ஷோயப் அக்தர் தான். ஷோயப் அக்தர் வந்து அந்த டைம்ல வந்து எப்படின்னா ஸ்லெட்ஸ் பண்றதுக்கு வந்து ரிப்பீட் அடிக்கிற ஷோயப் அக்தர் வந்து நிறைய பண்ணுவாரு. ஷோயப் அக்தர் நிறைய பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, நிறைய வாட்டி நம்ம டிராவிட் எல்லாம் சண்டெல்லாம் போட்டு பார்த்துருப்போம். இவர் எப்படின்னா முக்கியமா இந்தியான் வந்தா மட்டும் கொஞ்சம் ஓவரா பண்ணுவாரு. இவரும் ஹர்பஜனும் நிறைய வாட்டி நம்ம சண்டை போட்டு பார்த்துருப்போம் ஏசியா கப்லனா. அதாவது இவர் வந்து ரொம்ப பெரிய பயங்கரமா சண்டை போடுறாள் அப்படின்னா இல்ல, சும்மா வம்புழுப்பாரு. சின்ன பையமா வம்புழுக்கிறதுனால நான் இவர் 13th போட்டு வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 12th யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங். ஹர்பஜன் சிங் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னா ஸ்ரீசாந்த கோவத்துல அரையும் போதே தெரியும் நம்மால் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு. டென்ஷன் ஆனா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர் தான் ஹர்பஜன் சிங். ஸோ ஹர்பஜன் எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹர்பஜன் சிங்க்கும் அக்தருக்கும் கூட நிறைய வாட்டி சண்டை வந்திருக்கு கிரிக்கெட்ல. முக்கியமா இந்த ஏசியா கப்ல தான் மாறி மாறி 2 பேரும் பேசிக்கிடுவானுங்க, திட்டிக்கிடுவானுங்க, அடிச்சுக்கிடுவானுங்க. இதே தான் இந்த ஹர்பஜனுக்கும் ஷோயப் அக்தருக்கும் வேலை. அது மட்டும் இல்ல, ஹர்பஜன் சிங் வந்து எப்படின்னா ஒரு ஆள் வந்து வம்புழுக்கிறான் அப்படின்னா அதை விட மாட்டாரு. யார் வம்புழுத்தாலும் திருப்பி வந்து அக்ரெசிவா அதுக்கேத்த மாதிரி பண்றாள் தான் ஹர்பஜன். ஸோ ஹர்பஜனை நான் 12th போட்டிருக்கேன். 11th யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேன் வார்ன். ஷேன் வார்ன் அப்படின்னு போய் யூடியூப்ல அடிச்சா என்ன வரும்னா, லெக் ஸ்பின்னர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர்னா ஷேன் வார்ன். என்ன பொறுத்தவரை எனக்கு பிடிச்ச ஸ்பின் பவுலர்னா ஷேன் வார்ன் தான். இதுவரை அந்த மாதிரி பாலை எவனுமே நான் டேர்ன் பண்ணி பார்த்ததே இல்லை. ஷேன் வார்ன் ஃபைட் அப்படின்னு போட்டா என்ன வரும்னா, அந்த பிக் பாஸ் லீக்ல வரும். மார்வல் சாமுவல் சட்டையை பிடிச்சி இழுக்கிறது வரும். கரெக்டா நம்ம ஆளுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் மேல ஒரு கடுப்பு. வெஸ்ட் இண்டீஸ்ன்னு இல்லை, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து அவ்வளவு பிடிக்கவே பிடிக்காது, எக்ஸப்ட் கிறிஸ் கெயில். மற்ற எந்த பிளேயர்ஸ் பார்த்தாலும் ரொம்ப டென்ஷன் ஆகுங்க. ரீசன் வந்து நிறைய பேர் ரேசிஸ்ட் இருக்காங்க ஆஸ்திரேலியால, அதனால தான் அவங்களுக்கு வந்து பிளாக் அவ்வளோ பிடிக்காது. அதனால பயங்கர சண்டை வரும். ஷேன் வார்ன் வந்து பயங்கரமா ஸ்லெட்ஸ் பண்ணுவாரு. ஏன்னா ஒரு ஈகோ இருக்கும். ஏன்னா வேர்ல்ட் நம்பர் 1 ஸ்பின்னர்னால அது இருக்கும். அந்த ஒரு டார்க் எனர்ஜி இருக்கிறனால தான் அது ஷேன் வார்னா இருக்குது. ஸோ நான் வந்து ஷேன் வார்ன் வந்து 11th கொடுக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஷேன் வார்ன் வந்து நிறைய வாட்டி புள்ளி பண்ணுவார் பிளேயரை. விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி புள்ளி பண்ணுவார். நான் இந்த மாதிரி தான் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவுட்லாம் ஆக்குவார். ஸோ ஷேன் வார்னை 11th வச்சிருக்கேன். நம்பர் 10th யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியனே அவ்வளோ பிடிக்காத ஒரு ஆள் யாருன்னா பொலார்டு. பொலார்டு எல்லாருக்குமே தெரியும். மிச்சல் ஸ்டார்க் மேல அந்த பேட்டை தூக்கி எரிய போனது, இந்த மாதிரி கதையெல்லாம் தெரியும். பொலார்டுக்கு ஆஸ்திரேலியன்ஸ் அவ்வளோ பிடிக்காது. என்னன்னு தெரியல. பொலார்டு எப்படிப்பட்ட ஆள்னா டென்ஷனு. நம்மளால வம்புழுத்துட்டா யார அவன் நாட்டு ஆளா இருந்தாலும் நம்மளால கண்டுக்கிடவே மாட்டாரு, சண்டைக்கு போயிடுவாரு. அதுதான் பொலார்டு. நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ பொலாட்டை வம்புழுத்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ அங்கிருந்து போவே மாட்டேன். விராட் கோலி கூட அந்த ஸ்டார்க் சண்டையில வந்து ஊடையில வருவாரு, வந்துட்டு ஏதோ பண்ண போறேன் அப்படிமா பொலாடு கையை தான் இப்படி போடுவான். விராட் கோலி 3 வாக் போட ஆரம்பிச்சிருவான். அதனால எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி ஹைட்ல இருக்கிற ஆளோட மெஸ்ஸே பண்ணக்கூடாது. ஸோ பொலாடை வந்து நான் 10th வச்சிருக்கேன். 10th தானே? ஆமா. 9th யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌரவ் கங்குலி, தாதா. தாதாவை ஏன் நான் வந்து 9th வச்சிருக்கேன் அப்படின்னா சிம்பிளான ரீசன் வந்து தாதா அப்படிப்பட்ட பிளேயர் தான். தாதா வந்து நிறைய வாட்டி இந்த ரசலர்னால்டனா வம்பெழுத்துலாம் பார்த்துருப்பீங்க. தாதா எப்படி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா ரிவெஞ்ச் கொடுக்கறது தான். ஒரு டைம்ல வந்து ஆஸ்திரேலியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸை வந்து புள்ளி பண்ணுவாங்க, எல்லா பிளேயரும் புள்ளி பண்ணுவாங்க. கங்குலி என்ன பண்ணாருன்னா அதை புள்ளி பண்றதுக்கு அலோவ் பண்ணலை.
அதுதான் நடந்துச்சு. எல்லா டீமையும் ஸ்லெட்ச் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா, பட் கங்குலி டசன்ட் அலோவ் புல்லிங். அதுதான் நடக்கும். ஒருவேளை பண்ணா அதுக்கு ரிவெஞ்ச் கொடுப்பாரு. அதுதான் கங்குலி. ரொம்ப ஸ்ட்ராங்கான, மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர். அந்த ஃபிளின்டாஃபோட ரிவெஞ்ச்லாம் பார்த்துருப்பீங்க. சட்டையை கலத்திட்டு அந்த லார்ட்ஸ்ல ஆடினது, ரொம்ப அக்ரெசிவான பிளேயர். அந்த இந்தியன் கிரிக்கெட்டே கிட்டத்தட்ட டோட்டலாக மாற்றியாச்சு டோனிக்கு முன்னாடி. டோனி வந்து எப்படின்னா அந்த டீமை வச்சுட்டு நல்லா கொண்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஷீடை போட்டது வந்து கங்குலி தான். அந்த டீம் வந்து அக்ரெசிவாக கொண்டு வந்தது. இந்தியன்ஸும் இப்படி இருக்கலாம் அப்படின்னு அந்த 2003 வேர்ல்ட் கப்பில் தான் எல்லாமே மாறிச்சு. ஸோ கங்குலி நான் 9th வச்சிருக்கேன். நம்பர் 8 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. விராட் கோலி தான், சிம்பிளா சார். ஏன் விராட் கோலி வந்து என்ன ப்ரோ விராட் கோலி 8th கொண்டு வந்துட்டீங்க, விராட் கோலினா மேலே வரணும்னு? இல்லை, நிறைய பேர் இருக்காங்க பாருங்க, வெயிட் பண்ணி. விராட் கோலியோட அக்ரெசிவாலாம் நிறைய மோசமான பிளேயர்லாம் இருக்காங்க. ஸோ விராட் கோலி 8th வச்சிருக்கேன். எதுக்கு நான் விராட் கோலி 8th வச்சிருக்கேன்னா, விராட் கோலியை பத்தி எல்லாருக்குமே தெரியும். எத்தனை வாட்டி விராட் கோலி சண்டை போட்டுருக்கான். முக்கியமா பழைய விராட் கோலிப்பா, அந்த ரூபல்கிட்ட சண்டை போடுறது, ரூபலுசன்ட்ட சண்டை போடுறது, சும்மா விராட் கோலி மேலே பேப்பர் தூக்கி எறிஞ்சா கூட நம்மளால் ஃபயர் ஆயிடுவான். அந்த மாதிரி இருந்தால், பட் நான் இன்னும் அந்த பழைய விராட் கோலி மிஸ் பண்றேன்ப்பா. அந்த ரிவெஞ்ச் கொடுக்கறது, அந்த இப்படி பேப்பர் எழுதி அந்த வில்லியம்சன் அப்படி பண்ணுவான்ல, அதெல்லாம் அந்த விராட் கோலி நான் மிஸ் பண்றேன் என்னை பொறுத்தவரை. இப்போ வந்து விராட் கோலி ரொம்ப சாஃப்டா இருக்கேன். நவீன் உள்ள கூட சண்டை போடுவான்னு பார்த்தேன்னா கை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த விராட் கோலி எனக்கு வேண்டாம். எனக்கு அந்த பழைய விராட் கோலி தான் வேணும். அந்த பழைய விராட் கோலி, இந்த ஆஸ்திரேலியன்ஸ், இந்த மிச்சல் ஜான்சனோடலாம் சண்டை போடுற அந்த விராட் கோலி தான் எனக்கு வேணும். அதுதான் எனக்கு வேணும். ஸோ எல்லாருக்குமே தெரியும். விராட் கோலி பத்தி நான் எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்லை. அதனால தான் நான் அப்படியே பாதியில விட்டேன். ஸோ விராட் கோலி 8th வச்சிருக்கேன். 7th யார் அப்படின்னா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப். ஃபிளின்டாஃப் யாரு கூட சண்டை போட்டிருக்கு? ஃபிளின்டாஃப் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்னா, யுவராஜ் சிங் அடிச்ச 6 6 தான். நம்ம யுவராஜ்கிட்ட வந்து ஃபிளின்டாஃப் வந்து வம்பிழுத்ததுனால தான் யுவராஜ் வந்து அந்த 6 6 அடிச்சாரு. அது மட்டும் இல்ல, கங்குலிட்ட வம்பிழுத்து ஃபிளின்டாஃப் வந்து, கங்குலி ஏன் வந்து ஷர்ட்டை கலத்தி லார்ட்ஸ்ல ஆடினாருன்னா, ஃபிளின்டாஃப் அதே மாதிரி இந்தியாவில் ஒரு மேட்ச் விளையாண்டுட்டு ஷர்ட்டை கலத்திட்டு ஆடுவான். எல்லாரும் முன்னாடியும் ஷர்ட்டை கலத்திட்டு அதே மாதிரி ஆடுவான். அதனாலதான் கங்குலி அதுக்கு ரிவெஞ்சா அது பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, ஃபிளின்டாஃப் ரொம்ப வம்பிழுப்பான். டிஜே பிராவோலாம் கெட்ட வார்த்தை போட்டு கழுவி ஊத்துவான் ஒரு மேட்ச்ல. அந்த வீடியோ இப்ப இருக்கான்னு தெரியல, நான் முன்னாடி பார்த்திருக்கேன். டிஜே பிராவோ வந்து ஏதோ ஒரு மாதிரி, டிஜே பிராவோலாம் தெரியல, சென்னையில இருப்பான். நம்ம பிராவோ தான், டைன் பிராவோ தான். பிராவோ வந்து ஏதோ சீன் போட்டு இப்படி கையெல்லாம் இப்படி முன்னாடி போய் தட்டுவான். நம்ம ஆளு வந்து என்ன சொல்லுவான்னா, பேட் எடுத்து உன் மண்டையை அடிச்சு உடச்சிருவான்டா, நீ என்ன இங்க வந்து எங்க இடத்துல வம்பிழுக்கிறீ அப்படின்ற மாதிரி பேசிடுவான். அதுக்கப்புறம் பிராவோ வாயில இருந்து ஒரு மூச்சு காத்து கூட அந்த ஃபிளின்டாஃப் பக்கம் போகாது. ஸோ ஃபிளின்டாஃப் வந்து ஒன் ஆஃப் த அக்ரெசிவ் ஆல்ரவுண்டர். ரொம்ப ரொம்ப பேசுவான் ஃபிளின்டாஃப்லாம். அதுவும் இல்லாமல் அவனுக்கு பார்ட் டைம் வந்து பாக்ஸிங்லாம் வேற பண்ணிட்டு இருப்பான். ஸோ 7th ஃபிளின்டாஃப் வச்சிருக்கேன். 6th யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீசாந்த். எல்லாருமே ஸ்ரீசாந்த் அப்ப வெறுப்பானு, ஆட்டிடியூட் நம்பர் 1, மயிர் நம்பர் 1. இப்போ அந்த மாதிரி ஒரு பவுலரே இல்லை. ஸ்ரீசாந்தை நான் வெறுத்த ஒரே டைம் என்னன்னா, சிம்பிளா செட் வந்து அந்த ஃபிக்ஸிங் தான். மற்றபடி வந்து ஆஸ்திரேலியன்ஸே வந்து மிரட்டுற ஒரு ஆள்னா அது ஸ்ரீசாந்த் தான். பார்த்துருப்பீங்க இந்த சைமன்ஸ்ன்ற பாரு, மேத்யூ ஹைடன் விக்கெட்டை 2007 எடுத்துட்டு மண்ணெல்லாம் தட்டுவான உட்காந்து. அந்த ஸ்ரீசாந்த்னா வேற லெவல்ரா. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, விராட் கோலியும் ஸ்ரீசாந்தும் ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்குறேன். ஸ்ரீசாந்த் மாதிரி ஒரு அக்ரெசிவ் பவுலர் வந்து இந்தியாவில் கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட அந்த பேட்ஸ்மேனை வந்து அவ்வளோ விருப்பேற்றுவான், அவ்வளோ இரிட்டேட் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் யாருமே இல்லை. ஆனால் அந்த டைம்ல எவனுமே ஸ்ரீசாந்துக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டான். நான் வந்து டோனியே ஒரு மேட்ச்ல பார்த்துருக்கேன். இப்போ ஒரு பிளேயர் வந்து அந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணணும்னா, மற்ற பிளேயர் வந்து சப்போர்ட் பண்ணணும், என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லையா தனியா போய் பேசணும். டோனி என்ன தெரியுமா பண்ணாரு, ஸ்ரீசாந்த் வந்து ஆண்ட்ரூ சைமன்ஸ்ட்ட வம்பிழுத்துட்டு இருப்பான். டோனி போயிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை கூட்டு போறேன் அப்படின்னு பண்ணிட்டு போறாரு. அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. எதுக்கு அப்படி பண்ணவே கூடாது. ஏன் இதுவரை டோனி அந்த மாதிரி பண்ணது இல்லையா? அம்பேர்ட்ட சண்டை போட்டது இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்மார்ட்டான மூவ்லாம் பண்ணது இல்லையா? ஆர்கியூ பண்ணது இல்லையா? அம்பேர்ட்ட 4 நிமிஷம் அவரே இப்போ பிச்சுக்குள்ளலாம் வந்து கத்துனது இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு டோனிட்ட பிடிக்காது. ஓகே, ஸோ ஸ்ரீசாந்த், வி மிஸ் ஸ்ரீசாந்த். நான் மிஸ் பண்ணலாம் இல்லை, ஸ்ரீசாந்த்லாம் ஒன்றும் மிஸ் பண்ணல. இருந்திருந்தா நல்லா இருக்கும், அவ்வளோதான். அவனை மிஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? ஸோ ஓகே, ஸோ நம்பர் 5 யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சல் ஜான்சன். மிச்சல் ஜான்சனை பற்றி நான் சொல்லவே தேவையில்லப்பா. மிச்சல் ஜான்சன்னாலே விராட் கோலி தான் ஞாபகத்துக்கு வரும். விராட் கோலியை கதற விட்டான் ஒரு வாட்டி இந்த டைம்னா. பட் அவங்க 2 பேரும் காம்படிஷனுமே நல்லா இருக்கும். அதையும் சொல்லியிருந்தேன். விராட் கோலியும் ஜான்சன் அந்த டெஸ்ட் மேட்ச், அந்த 2014 டெஸ்ட் மேட்ச் மாறி மாறி அடிச்சுக்கிடுவானுங்க 2 பேரும். அது மட்டும் இல்ல, மிச்சல் ஜான்சனுக்கு ஒரு பெரிய ஈகோ இருக்கு. எப்படின்னா, he feels like he is the man அப்படின்ற மாதிரி தான் மிச்சல் ஜான்சன் பிஹேவ் பண்ணுவான். அவனுக்கு சின்னதா எதுனாலும் பிடிக்காது. ரிட்டையர்மெண்ட் மேட்ச் நடக்கும் தெரியுமா, எக்ஸிபிஷன் மேட்ச் நடக்கும்ல, அதுல கூட யுசப்பதானை தள்ளி விடுவான். யுசப்பதானுக்கும் அவனுக்கு
மிச்சல் ஜான்சனுக்கு சண்டை வரும், யூசப்பா தானே தள்ளி விடுவான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் மிச்சல் ஜான்சன். அதுவும் பவுலிங் ஸ்டைல் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். கெவின் பீட்டர்சன் சண்டை போடுவான். ஆஷஸ் வந்து நான் தான் சொல்றேன்ல, அந்த டைம் ஆஷஸ் நடக்கிறக்கும் இப்போ நடக்கிற ஆஷஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்பெல்லாம் ஆஷஸ்லாம் பயங்கரமா சண்டை வரும் அந்த டைம்லாம். இப்போ ஒரு மயிரும் கிடையாது, சும்மா எல்லாம் கை கொடுத்துட்டு முத்தம் கொடுத்துட்டு ரைவல்ரின்றானுங்க, எல்லாம் கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கானுங்க உட்காந்துட்டு. சை. ஸோ மிச்சல் ஜான்சனை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஸோ மிச்சல் ஜான்சன் ஒன் ஆஃப் த அக்ரெசிவ் பிளேயர் தான். வம்பு எடுக்கிறதும் சரி, விக்கெட் எடுக்கிறது, பவுலிங் போட்டதும் சரி, மாஸ் காட்டுறது மிச்சல் ஜான்சன் தான். ஸோ மிச்சல் ஜான்சனை 5th வச்சிருக்கேன். 4th யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூஸ் சைமன்ஸ். ஆண்ட்ரூஸ் சைமன்ஸ் நான் 4th வச்சிருக்கேன். ஏன் ஆண்ட்ரூஸ் சைமன்ஸ் 4th வச்சிருக்கேன்னா, இப்போ ஆண்ட்ரூஸ் சைமன்ஸ் இல்லை, இறந்துட்டாரு. அந்த டைம்ல ஆண்ட்ரூஸ் சைமன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமான ஆங்கர் ப்ராப்ளம் இருக்கு. நார்மலா எப்படி சொல்றது, ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து டெக்கான் சார்ஜர்ஸ்ல எல்லாருக்கும் தெரியும். ஆண்ட்ரூ சைமன்ஸ் நார்மலா ஒரு இப்ப யூடியூப்ல பார்த்தா கூட இருக்கும், ஒரு நேக்கடா ஒருத்தன் வந்து கிரவுண்ட்ல ஓடிடுவான். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். 2007லயோ 8லயோ ஒரு மேட்ச் நடக்கும். அம்மனாவும் ஒருத்தன் ஓடி வருவான், நேக்கடா ஒருத்தன் ஓடி வருவான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. அந்த மாதிரி ஆள்னா வந்தேன்னா உள்ள கரெக்டா அப்படி பக்கத்துல வரும்போது ஓடுவாங்க. நம்மளால என்ன தெரியும் பண்ணாரு, அவனை அடிச்சிட்டாரு கிரவுண்ட்லயே, ஒரு இடி இடிச்சு அங்கேயே அவனை படுக்க போட்டாச்சு அவனை. அந்த மாதிரி ஆள் தான் ஆண்ட்ரூ சைமன்ஸ். ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து எப்படின்னா, உண்மையிலே ஆண்ட்ரூ சைமன்ஸ்க்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருந்துச்சு அந்த டைம்ல. ஆண்ட்ரூ சைமன்ட்ட மெஸ் பண்ணிட்டுலாம் சும்மா போக முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆண்ட்ரூ சைமன்ஸ். ஆண்ட்ரூ சைமன்ஸ் ரொம்ப பழைய ஆள்றதுனால அந்த வீடியோஸ்லாம் நீங்க அவ்வளோ பார்த்தா இருக்காது மேக்ஸிமம். ஆனால் நிறைய இடத்துல ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து டீம் பிளேயர்ஸே வந்து ஹேட் பண்ணிலாம் பார்த்துருக்கோம். முக்கியமா ஹர்பஜனுக்கும் அந்த ஆண்ட்ரூ சைமன்ஸ்க்கு நடந்த பெரிய கேஸ். ஆண்ட்ரூ சைமன்ஸை பார்த்து ஹர்பஜன் வந்து பார்க்க மங்கி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் ஹர்பஜனை. அதுக்கு ஆண்ட்ரூ சைமன்ஸ் அதை கோர்ட் வேற எடுத்துட்டு போயிடுவாரு. கோர்ட் வேற எடுத்துட்டு போய் அது ஒரு பெரிய கேஸே ஆச்சு. அதை பத்தி ஸ்பெசிஃபிக்கா வீடியோ போடணும்னா சொல்லுங்க, நான் ஸ்பெசிஃபிக்கா வீடியோ போடுறேன் அதை பத்தி, என்ன ப்ராப்ளம் அவங்க 2 பேருக்கு நடந்துச்சுன்னு. ஓகே, அது எப்படி ஆண்ட்ரூ சைமன்ஸை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு நான் தனியா வீடியோ போடுறேன். ஓகே கைஸ். ஸோ நம்பர் 3 யாரு அப்படின்னா கௌதம் கம்பீர். கௌதம் கம்பீர் அண்ணன் 3rd வச்சிருக்கேன். எவனாவது கௌதம் கம்பீர் கீழே இருக்கணும்னா நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். கௌதம் கம்பீருக்கு பர்ஃபெக்டான பிளேஸ் 3rd தான். நான் ஏன் கௌதம் கம்பீர் 3rd வச்சிருக்கேன்னா, கோச்சா இருக்கும் போது கூட நம்மால் சண்டை போடுறான்டா, அதுதான்டா எனக்கு வேணும். கோச்சா இருக்கும் போது கூட ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அந்த கௌதம் கம்பீர் இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னு, அதுதான் கௌதம் கம்பீர். முன்னாடியே கமரான் அக்மலோட சண்டை போடுறதா இருக்கட்டும், அஃப்ரிடியோட சண்டை போடுறதா இருக்கட்டும், பாகிஸ்தான்னாலே நம்மால் சண்டை போட ஆரம்பிச்சிடாரு. கௌதம் கம்பீர்ட்ட பிடிச்சதே இப்படிதான். ஆள் பார்க்க அவ்வளவு சின்னதா இருந்தாலும் ஃபைட்டுன்னு வந்துட்டா இறங்கிடுவாரு. இப்ப எனக்கு தெரிஞ்சு எவனுமே அப்படிலாம் இறங்குறது இல்லை. விராட் கோலி பண்ணுவான், வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் பண்றது இல்லை. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். யார்கிட்டையுமே இந்தியாட்ட வம்புழுக்க முடியாது. ஷேவாக்ட நீ வம்புழு 4 அடிச்சு சாகடிப்பாரு. யுவராஜ்ட்ட வம்புழு, யுவராஜ் திருப்பி கொடுக்குறாள். கிட்டத்தட்ட இந்தியன் டீம் எப்படி இருக்குன்னா, யாரா இருந்தாலும் ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சகீர் கான், ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங், கௌதம் கம்பீர், ஷேவாக், இவங்க எல்லாருமே ரொம்ப அக்ரஸிவானவங்க. இவங்கள்ட்ட வம்புழுத்துட்டு அப்படிலாம் போக முடியாது. திருப்பி கொடுக்குற ஒரு ஆள் தான் இவங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருந்து வந்தவர் தான் கௌதம் கம்பீர். அது மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்டபனான ஒரு பர்சனாலிட்டி. ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ண ஒரு பர்சன் இவர் தான். அதாவது அவர் அந்த டைம்ல என்ன சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கிடாம, அவர் சொல்ற ஒரு இதை வச்சுட்டு அவர் பர்சனாலிட்டியே இப்படிதான் அப்படி நினைக்கிற வேர்ல்டு தான் இது. புரியுதா? என்ன பொறுத்தவரை கௌதம் கம்பீர் தான் ரொம்ப வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுது. அந்த டைம்ல சொல்ற விஷயத்தை எடுத்துட்டு அவர் எப்பவுமே இப்படிதான் சொல்லுவார் அப்படின்னு எடுத்துக்கிறது. அதே தான் அவனோட ஃபேவரட் பிளேயர் டோனி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல விராட் கோலியோ ரோஹித் சர்மா சொல்லிட்டாங்கன்னா அவங்க இந்த இன்டர்வியூல மட்டும் இதை சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி போய் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இதுதான் அவங்க ஃபேவரட் பிளேயருக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாத்திக்கிடுவாங்க. ஸோ சொல்றேன் கௌதம் கம்பீரை பத்தி. நம்பர் 2 யாரு அப்படின்னா பிரைம் டேவிட் வார்னர். அதாவது இந்த 2020 இருந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிருப்பானுங்க தெரியுமா? 2019 இருந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சவங்களுக்கு வந்து எப்படி தெரியுமா டேவிட் வார்னர் தெரியும்? டேவிட் வார்னர் வந்து புஷ்பா பாட்டுக்கு ஆடுறாரு, டிக்டாக் ரீல்ஸ்லாம் சூப்பரா போடுவாரு, முட்டை மாமா பாட்டுக்கெல்லாம் ஆடுவாரு, டிஜே வந்து பாட்டு போட்டு ஆடுவாரு, எவ்வளவு நல்லவரா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? 2013 ஜோ ரூட்டை அடிச்சிருக்கான் டேவிட் வார்னர். சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் தோத்ததுக்கு ரூட் வந்து ஒரு பார்ல இருந்திருக்கான். நம்மால் அங்க போயிட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு, அடிச்சிட்டாரு ரூட்டை. அந்த மாதிரி ஆள் தான் டேவிட் வார்னர். அதாவது
உங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. இப்போ நீங்க பாக்குறவங்க வந்து ஒரு வழி இப்பதான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிங்க, 19ல தான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிங்க. எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, டேவிட் வார்னர் த ஸ்வீட் ஹார்ட் பிளேயர்ஸ். டேவிட் வார்னருக்கு வந்து இந்தியன் ஃபேன்ஸ் ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்கு. இதெல்லாம் இந்த பால் டேம்பரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹம்பிள் ஆயிட்டான் டேவிட் வார்னர். அவனோட ஈகோ ஆட்டிடியூட் எல்லாமே போய் ஒரு நல்லவனா இருந்தாதான் பீப்புள் ஏத்துக்கிடுவாங்க. திருப்பியும் அவன் வந்து அதே மாதிரி இருந்தனா டீம்லயும் எடுத்துக்கிட மாட்டாங்க, ரெஸ்பெக்டும் பேர். அதுக்கப்புறம் தான் டேவிட் வார்னர் வந்து ரொம்ப பீஸா ரொம்ப காமா ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கு முன்னாடிலாம் நீ டேவிட் வார்னர் நியூ சவுத் வேல் ப்ளூஸ்னு ஒரு டீம் இருக்கும்பா, அப்பா அந்த முன்னாடி சாம்பியன்ஸ் லீக்னு ஒன்று நடக்கும். அந்த டேவிட் வார்னர் நீ வம்பிழுத்துட்டு அங்கே நடந்து போயிடுறேன். விராட் கோலியும் பண்ண முடியாது, எவனுமே பண்ண முடியாது. ரொம்ப அக்ரெசிவா இருப்பான். ஒரு டைமு டிகாக் கூட சண்டை போட வந்தான், எல்லாரும் தடுத்தானுங்க. ரோஹித் சர்மாவுக்கு சண்டை வரும், விராட் கோலியோட சண்டை வரும், எல்லாரோடையும் டேவிட் வார்னர் சண்டை போடுவான். ஏன்னா பிரைம் டேவிட் வார்னர் அப்படி. ரோஹித் சர்மாவோட சண்டை போடும் போது கிட்டத்தட்ட மொத்த ஆஸ்திரேலியன் டீமுமே டேவிட் வார்னர் பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்ப பாத்துக்கோங்க டேவிட் வார்னர் எவ்வளவு வெறி பிடிச்ச போய் இருப்பான்னு. ஆள் பார்க்க ஷார்ட்டா தான் இருப்பான், ஆனா ரொம்ப அக்ரெசிவா இருப்பான் வார்னர். கிட்டத்தட்ட நீ வந்து உன்னோட ஈகோ வந்து ஒட்டைகிற அளவு கெட்ட வார்த்தை போட்டு உன்னை பார்த்து பேசுவான் டெஸ்ட் மேட்ச்னு வந்துட்டா. அந்த மாதிரி ஆள் தான் டேவிட் வார்னர். புரியுதாடா லாக்டவுன் கிட்ஸ்? இப்போவாது புரிஞ்சுக்கோ டேவிட் வார்னர்னா யாருன்னு. உட்காந்துட்டு புஷ்பா ஃபயரு டேவிட் வார்னர் கியூட்னு போட்டுட்டு இருப்பானுங்க. ஒக்கால ஓடி பழைய டேவிட் வார்னர் போய் பாருங்கடா அந்த ஆள் எப்படி இருப்பான்னு வந்துட்டாங்க. ஸோ ஓகே கைஸ், அட்லாஸ்ட் நம்பர் 1 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர் ரிக்கி பாண்டிங், த கேங்ஸ்டர்ரா. உம்மாடா ரிக்கி பாண்டிங் இப்போ என்ன சும்மா கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எப்பா ரிக்கி பாண்டியனோட கமெண்ட்ரிலாம் சூப்பராக இருக்கு, ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்துட்டு என்ன விக்கெட் விட போகுதுன்னா அவர் சொன்னா நடந்துருது அப்படிலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. டெல்லி கேபிட்டல்ஸோட கோச்சு பண்ட்டும் ரிக்கி பாண்டிங் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இருக்கீங்கன்னு. ஒக்கால அப்படி ரிக்கி பாண்டிங் சண்டை போடாத ஆளே இல்லை. ரிக்கி பாண்டிங் சண்டை போடாத ஆளும் இல்லை, ரிக்கி பாண்டிங் சண்டை போடாத ஸ்டேடியமும் இல்லை. எங்க போனாலும் ரிக்கி பாண்டிங் சண்டை தான் போட்டுட்டு இருப்பாரு. ரிக்கி பாண்டிங் பவுலிங் போட்டாலும் சண்டை வரும். நீ பேட்டிங் பிடிக்கும் போது 2 பால் நீ ஸ்லோவா ஆட, 2 பால் டாட் வை, 3வது பால் வந்து முன்னாடி நிற்பான். எதுக்கு 2 பால் டாட் வைக்கிற, தூக்கி அடிக்க மாட்டியோ அப்படிமா. அப்படிப்பட்ட ஆள் தான்டா ரிக்கி பாண்டிங். அதாவது ஸ்லெட்ஜ் பண்ணியே உன்னை சாவடிக்கிறது. அதாவது எப்படின்னா, until you give your wicket, உன் விக்கெட்டை நீ கொடுக்குற வர உன்னை ஸ்லெட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க தெரியுமா, விராட் கோலி யாரால ரிக்கி பாண்டிங் இருந்தா எப்படி இருக்குன்னு. விராட் கோலிக்கும் நான் இத்தனை பேர் சொன்னேன்ல, டேவிட் வார்னர் ரிக்கி பாண்டிங் இவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரியுதா? விராட் கோலி எப்படி சண்டை போடானா, நீ என்னடா என்ன பாக்குற, நான் உன்னை பாக்குறேன்னா அப்படின்ற மாதிரி, இந்த குழந்தைங்க சண்டை போடுற மாதிரி தான் விராட் கோலி இருக்கு. நமக்கு தூரத்துல இருந்து, நான் விராட் கோலி ஃபேன் தான், நமக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, நமக்கு பிடிச்ச ஐடல் வந்து இந்த மாதிரி சண்டை போடும் போது பெருசா இருக்கும். அப்படி மாதிரி அப்படி ஒரு டிக்டாக் எடிட், ஒரு இன்ஸ்டாகிராம் எடிட்லாம் போடுவோம், ரீல்ஸ்லாம் போடும்போது பயங்கரமா இருக்கும். விராட் கோலி சண்டை போடுறது அக்ரெசிவா இருக்கு, பியர்ட்லாம் காமிச்சுன்னு. ஆனா சண்டை பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ரீசனா இருக்கும். நவீன் உள்ள கூட எதுக்கு சண்டை வந்துச்சு விராட் கோலிக்கு, கை கொடுக்கலன்னு வந்துச்சு. நீ எதுக்கு கை கொடுக்கல, நான் ஏன் கை கொடுக்கணும், நீ ஏன் கை கொடுக்கல, உடனே கம்பீர் வந்துட்டாரு, நீ என்னடா பெரியவமா பேசுறது, நீ என்ன பெரியவன், இதுதான் சண்டை சொல்ல போனா. இது ஒரு பெரிய இது மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா ரிக்கி பாண்டியன் அப்படி கிடையாது. ரிக்கி பாண்டியன், இந்த டேவிட் வார்னர், ஆண்ட்ரூ சைமன்ஸ் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப பர்சனலா போவானுங்க. உன் ஒய்ஃபை பத்தி இழுப்பாங்க, உன் குடும்பத்தை பத்தி இழுப்பாங்க, எல்லார பத்தி இழுப்பாங்க. உன் விக்கெட்டை கொடுக்கறவரை, நீ அழுதுட்டு போறவரை விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதா ரிக்கி பாண்டியன். அப்படி இருந்தவர் தான் இப்ப வந்து பீஸ்ஃபுல்லா இருக்காரு. இருக்கலாம், தப்பே இல்லை. அப்படி இருந்ததுனாலதான், அந்த ஃபயர் இருந்ததுனாலதான் 2 வேர்ல்ட் கப், 2 ICC சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணியிருக்காங்க. 2 வேர்ல்ட் கப் மேட்ச்லயும் ஒரு மேட்ச் கூட தோக்கல. 2003லயும் சரி 2007லயும் சரி ஸ்ட்ரீக் வச்சிருக்காங்க, 11 வின் ஸ்ட்ரீக். ஒரு மேட்ச் கூட தோக்கல, அந்த ஃபயர் இருந்ததுனாலதான். ஸோ என்ன பொறுத்தவரை ரிக்கி பாண்டிங் தான் நம்பர் 1 இருக்கணும். உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. எப்பா பார்க்குற எல்லாரும், என் வீடியோ பார்க்குற எல்லாரும் 2% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கானுங்க. மீதி 98% வந்து சும்மா பார்த்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாருங்களாண்டா, லைக் போட்டு தான் பாருங்களேன். எவ்வளோ கண்டென்ட் புதுசாக எடுத்து கொடுக்குறேன். இதை வேற எவனாவது எடுத்து கொடுக்குறானா இப்படி தமிழ்ல? So guys, see you in another video and remember it, always be on top. Cheers.